Hello friends, welcome back to Jobs Informer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டைனஸ்பேட் இன்டிகிரேட்டட் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைனஸ்பேட்லேருந்து மொத்தம் 6 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரைனி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 2 ஓப்பனிங்ஸ் வந்து இந்த ரோலுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 19+ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபிட்டரில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ட்ரைனி ஆப்ரேட்டர். செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா பிஎல்சி இன்ஜினியரிங் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் மட்டும் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இந்த ரோலுக்கான வேகன்சி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 21+ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா பிஎல்சியில் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு கீழே இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா விஎம்சி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 2 ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்தது அதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 21+ இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஐடிஐ ஃபிட்டரில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்சி ஆப்ரேட்டர் ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 2 ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்தது அதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 21+ இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபிட்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடிஐ ஃபிட்டர் தான் மேக்ஸிமம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்கன்றது வந்து எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்க இந்த ரோலில் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இன்கேஸ் அவங்க வந்து மிஸ்டேக்காக இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரோலில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து தாராளமாக அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா மிஷின் ஷாப் இன்சார்ஜ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 22+ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபிட்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மிஷின் ஷாப் இன்சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 6th ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டோட்டலாக 2 ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்தது அதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 20+ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஐடிஐ ஃபிட்டர்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்து பட் இவங்க கேட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி விடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கு தான். ஓகே, இப்போ பார்த்தா இந்த 6 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த மெயில் ஐடி hr@dynaspay.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிசீமை ப்ராப்பரான மெத்தடில் வந்து மெயில் பண்ணுங்கள். நம்மளுடைய ரிசீம் எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து மெயில் பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இந்த ரைட் சைடில் இந்த ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து நம்மளுடைய ரிசீம் எப்படி ப்ராப்பரான மெத்தடில் மெயில் மூலிமா அனுப்புறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிசீமை ப்ராப்பரான மெத்தடில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.